பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் டெல்லி சென்றுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சர் அமித்ஷாவை இன்றிரவு 8 மணிக்கு சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை இணைப்பதற்கான பணிகளை 10 நாட்களுக்குள் தொடங்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்ததால் செங்கோட்டையன் அதிமுகவின் பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டார். இதனால் அதிருப்தியடைந்த செங்கோட்டையன் கடந்த வாரம் டெல்லிக்கு சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க முடியாது என கூறி டிடிவி தினகரனும் கூட்டணியிலிருந்து விலகியுள்ளார். இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றார். விமான நிலையத்தில் அவரை அதிமுக எம்பிக்கள் தம்பிதுரை, சி.வி. சண்முகம், இன்பதுரை உள்ளிட்டோர் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து இன்றிரவு 8 மணிக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அப்போது பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவும் உடனிருப்பார் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த சந்திப்பின் போது அதிமுக பாஜக கூட்டணியில் புதிய கட்சிகளை இணைப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க கோரி அமித்ஷாவிடம் வலியுறுத்துவார் என்றும் தெரிகிறது. வி.கே. சசிகலா, தினகரன் உள்ளிட்டோரை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் வலியுறுத்தி வரும் நிலையில் பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி நேற்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணம் அதிமுகவினர் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுள்ள சி.பி. ராதாகிருஷ்ணனை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்தார். அப்போது கே.பி. முனுசாமி, எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். தாங்கள் நன்றியோடு இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறுவது சாத்தான் வேதம் ஓதுவது போன்று இருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். நன்றி மறப்பது நன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. பல ஆண்டுக்கு முன்னாவே 26 ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்காரு. அப்படி நன்றியோடு நாங்க இருக்கிறோம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்ல யார் பேசுறா? சாத்தான் வேதம் ஓதுகிற மாதிரி இருக்கு. சொல்லுவாங்களே நம்ம ஊர்ல எல்லாம் சாத்தான் வேதம் ஓதுகிறது. அது மாதிரி ஐயன் திருவள்ளுவர் எல்லாம் எடுத்து பேசுறாரு. அதாவது மற்ற கட்சியை சேர்ந்தவர்களோ தமிழ்நாட்டு மக்களும் முட்டாள்கள் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் எதையும் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நன்றியை பத்தி யார் பேசுறது? துரோகத்தை தவிர வேற எதையுமே தெரியாத பழனிசாமி பேசுகிறார். ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்தான் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு டிடிவி தினகரன் பதிலடி கொடுத்துள்ளார். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியில் இருக்கிறவர்கள் நமக்கு காப்பாற்றி கொடுத்தார். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு சின்னம்மா பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார். அவரை மாற்றிவிட்டு சின்னம்மா அவர்களை முதலமைச்சராக எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து கவர்னர்கிட்ட போய் லெட்டர் கொடுத்தோம். அந்த நேரத்துலதான் உங்களுக்கு 14ஆம் தேதி தள்ளி போட்டார் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வச்சு. அதுக்கு இடையில தான் அண்ணன் பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் தொடங்கி போனார். அப்பொழுது திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இவரை காப்பாத்தினது பாஜக இல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் 122 பேர். தன்மானம்தான் முக்கியம் என்றால் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன என்று எடப்பாடி பழனிசாமிக்கு டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மையளவு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் பேசுறது. இப்ப போய் டெல்லி போய் ஆதரவுக்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கு டெல்லிக்கு போனாரு மார்ச் மாசம். நான் எங்க டெல்லியில உள்ள தலைமை கழக கட்டிடத்தை பார்க்க போறேன்னு போயிட்டு 6 கார்கள் மாறி திருட்டுத்தனமா போய் ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வந்த பழனிசாமி. அதிமுகவிற்கு துரோகம் செய்பவர்கள் நடுத்தெருவில் நிற்பார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கூறிய நிலையில் 2026 தேர்தலுக்கு பிறகு அவர்தான் தெருவில் நிற்பார் என்று டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர் நடு ரோட்டிலே நிற்பார்.
விலாசம் இல்லாமல் போய்விடுவார். பழனிசாமி 2026 தேர்தலுக்கு பிறகு நடு ரோட்டில் இருக்க போகிறேன் என்பதை மறைமுகமாக அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதான் அங்கு உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் இப்பொழுது என்ன நடந்தாலும் சரி இழுத்து போத்தி படுத்திருக்கிறவங்க, நீங்கள் ஆட்சி கனவெல்லாம் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னா எது சரியோ அதை செய்யுங்கள். இல்லை என்றால் 26 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி சொன்னது போல அவர் நடு ரோட்டில் இருக்க போவது உறுதி. அப்பொழுது இவர்களை எல்லாம் காப்பாற்ற நாங்கள் தான் வரணும். அதிமுகவின் 18 எம்எல்ஏக்களை கடத்திச் சென்றதாக தினகரன் மீது எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக குற்றம் சாட்டிய நிலையில் எடப்பாடி பழனிசாமியை மாற்ற கோரித்தான் 18 எம்எல்ஏக்களும் ஆளுநரிடம் மனு அளித்ததாக தினகரன் விளக்கம் அளித்துள்ளார். நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ. அவர்கள் கட்சியில சேர்க்கிறது எல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது? ஆர்கே நகர் சட்டமன்ற பொறுத்த நின்னதுக்கு அப்புறம் என்ன திடீர்னு வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டு இவர் கவுக்க முற்பட்டமா. அதற்கு முன்பு கொதித்தெழுந்த இவர் போன்ற 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமியை மாற்ற வேண்டும் என்றுதான் அவர்கள் கவர்னர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. அந்த மனு இன்னும் இருக்கு, அது அவர்கிட்ட இருக்கும். அவர் அவசரமா சபாநாயகரை வச்சு இவங்க எல்லாம் பதவி வைக்க செஞ்சார். அதாவது ஆட்சியை காப்பாற்றிய 18 சட்டமன்ற உறுப்பினர்களை எம்எல்ஏ பதவி நீக்கியது பழனிசாமி. தன்னை விட விஜய்க்கு ஊடகங்கள் அதிக முக்கியத்துவம் தருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆதங்கம் தெரிவித்தார். சென்னையில் நடந்த அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதனை கூறினார். ஊடகம் நாம பேசுறது 4 நிமிஷம் தான் காட்டுவாங்க, ஆனா ஒரு நாள் பூரா காட்டுவாங்க, ஒண்ணுமே இல்லாத செய்தி. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு 9 மணிக்கு புறப்பட்டா நைட்டு 10 மணி வரைக்கும் காட்டுவாங்க. ஊடக நண்பர்களே, நல்லது செய்யறத காட்டுங்க. நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டங்கள், நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய செய்திகள் மக்களை போய் சேரட்டும். யாரையும் குறை சொல்லி பேசவில்லை. ஆனால் இந்த ஊடக செய்தியாளர்களும் பத்திரிகையாளர்களும் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். எடப்பாடி பழனிசாமி தலைமையை பலவீனப்படுத்தும் எந்த முயற்சியும் வெற்றி பெறாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். பதவி சுகத்திற்காக வேஷம் போடுபவர்களின் முகத்திரையை கிழித்தெறிவோம் என்றும் அவர் சூளுரைத்துள்ளார். ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமைக்கு பலவீனப்படுத்துவதற்காக சலசலப்பை ஏற்படுத்துகிற இந்த செல்லா காசுகளுடைய சலசலப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே எந்த பின்னடைவும் ஏற்படுத்த முடியாத அளவிற்கு தொண்டர்கள் பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டிய தருணம் இது. சர்வாதிகாரத்திற்கு துணை போகிற கருங்காலிகளுக்கு இந்த வரலாறு தக்க பாடம் புகட்டுவதற்கு தொண்டர்கள் எச்சரிக்கையாக இருந்து நாம் கவனத்தோடு பணியாற்ற வேண்டிய தருணம் இது. பதவி சுகத்திற்காக, அதிகாரத்திற்காக இன்றைக்கு வேஷம் போடுகிற வேடதாரிகளின் முகத்திரையை கிழித்தெறிந்து வெற்றி வாகை சூடுவோம்.